நீங்கள் என்னுடைய பொருட்களை வாங்கணுன்னா கீழே வர்ற வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு ஹாய் போட்டிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் வரும். அதை பார்த்து உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அதை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ சுக்கு மல்லி காப்பி எப்படி போடலான்னு பார்ப்போம். அதுக்கு நான் இன்னைக்கு பனங்கல்கண்டு தான் யூஸ் பண்ண போகிறேன். பனங்கல்கண்டு இந்த மாதிரி கட்டி கட்டியாகவும் வரும், கல்கண்டு போட தூளாகவும் வரும். இதை நம்ம இந்த மாதிரி போட்டு எவ்வளோ தேவையோ ஒரு கிளாஸ்க்கு அந்த அளவு எடுத்து போட்டு இடிச்சுக்கலாம். இடிச்சிட்டு போட்டோன்னா நல்லா கரைஞ்சிரும். ரொம்ப மாவாக இடிக்க வேண்டாம், 1-2 தட்டிட்டு போட்டுக்கலாம். இப்போ நான் 1 டம்ளர் அளவுக்கு சுக்கு மல்லி காஃபி போட போகிறேன். இதில் 1 டம்ளர் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த 1 டம்ளர் அளவுக்கு ஊற்றிக்கணும். இதில் 1 ஸ்பூன் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுடர் 1 ஸ்பூன் போட்டால் போதும். ரொம்ப போட்டிங்கன்னா ரொம்ப காரமாக இருக்கும். அப்புறம் நம்ம பனங்கல்கண்டு இடித்து வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். நீங்கள் பனங்கல்கண்டு இல்லாட்டா சர்க்கரை கூட போட்டுக்கலாம், இல்லை வெல்லம் போட்டுக்கலாம், நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம், கருப்பட்டி போட்டுக்கலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். இது ஒரு கொதி வரவும் அடுப்பை குறைச்சி வச்சு நல்லா அப்படியே கொதிக்க விடணும். அப்போ தான் அந்த வாசம்லாம் இறங்கி அந்த சுக்கு மல்லி காப்பி நல்லா இருக்கும். நல்லா இந்த மாதிரி கொதிக்க வச்சாதான் காஃபி நல்ல டேஸ்டோட ஃப்ளேவரோடு இருக்கும். இப்போ போதும், நல்லா கொதிச்சிருச்சு. அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இதை அப்படியே வடிகட்டிடலாம். ஆன்லைனில் என்னுடைய பொருட்களை வாங்கணுன்னா shop.annamsrecipes.com அப்படிங்கிற சைட்டுக்கு போனீங்கன்னா என்னுடைய ப்ராடக்ட் லிஸ்டெல்லாம் இருக்கும். அதில் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா, இதை அப்படியே சர்விங் கிளாஸ்க்கு மாற்றிடலாம். இப்போ சூப்பராக சுக்கு மல்லி காஃபி ரெடி ஆயிடுச்சு.